பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். பெண்கள் மனதையும் புத்தியையும், முக்கியமா சொல்றேன், பெண்களுக்குன்னே சொல்றேன், மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க. சொல்லில் மயங்காதீர்கள். ஹேய், நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படி தேங்க்யூ, போயிட்டே போக முடியுதா? சிக்கிக் கொள்கிறோமே, அந்த சிக்கிக் கொள்ளுகின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள். அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே, சொல்தானே சிக்க வைக்கிறது. எனக்கு தெரிந்துங்க, 26 வயசுல ஒரு 8 வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், 10 வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறா. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு யாருமா புருஷனான்னு கேட்டா இல்ல, வேற யாரோ. புருஷன் போனதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்தி இருக்காங்க. 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்தி இருக்காங்க. அவ நீதிமன்றத்தில் நிக்கிறா. நீதிபதி, பெண் நீதிபதி கேட்கிறாங்க, சரிமா 27 வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே, 10 வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க? தொடர்ந்து அவன் தாலி கட்டினானா? இல்ல. காசு எல்லாம் வாங்கிட்டான். சரி, என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த? அவன் சொல்ல நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு. ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள்ல, அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்லை அதை எதிர்பார்த்தாள், அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு. தோற்றாள். என்ன சொல்னா? சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா 10 வருஷம் 30 லட்சம்? டூ மச்ல. ஆனால் அந்த பெண் இழந்திருக்கிறாள். எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேனா? அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? டேய், போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு. ஒரு பறவை கூட, பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லி தரணுமா இல்லையா? பெண்களை சுரண்ட கூடாது என்று சொல்லி தரணுமா இல்லையா? தலைமுறை எவ்வளவு முக்கியமானது. நான் ஒரு சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துருக்கேன், கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ல உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய அறைக்கதவை தட்டனா என் பையன், 23 வயசு முடிஞ்சு 24 LLM படிக்கிறான், மாஸ்டர் லா படிக்கிறான், கார்பரேட் லா, ஃபர்ஸ்ட் இயர். இப்போ தட்டி உள்ள வந்து சொன்னா, அம்மா ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுப்பா. டயர்டா இருக்கீங்களா? இல்லப்பா கொஞ்சம் இதுவா இருக்கு, படிச்சிட்டு இருக்கேன். சரி, படம் பார்க்கலாமா? இல்லப்பா இப்போ இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். சரி, நான் ஒரு படம் சொல்றேன், அந்த படத்தை நீங்க பாப்பீங்களா? எப்படிப்பா? இல்ல OTTல இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க இத. சரிப்பா பாக்குறேன். ரொம்ப கடுமையாகத்தான் நான் என் குழந்தையிடம் பேசுவேன். அன்பாகவும் பேசுவேன், கடுமையாகவும் பேசுவேன். நீங்க அதை பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு வேணாம்ப்பா, நாளைக்கு வானேன். அவன் காலேஜ் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். அவன் சீரியஸ், ஹி இஸ் வெரி சீரியஸ். அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதுல சீரியஸா இருக்கான். இல்லைன்னா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான். அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்றான். அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓபன் பண்ணி கொடுத்தான். இங்க எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல. காட்ஸில்லா -1 யாராவது பார்த்திருக்கீங்களா? கோட்டு படம் பார்த்துட்டீங்களா? அந்த படம் ஆஸ்கார் மூவி. பாத்தீங்களா சார்? ஒருத்தர் இருக்காரு, நன்றி சார். ஏன்னா யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிடுவாங்க அந்த அம்மா இல்லாத படத்தை ஒரு பத்தி பேசிட்டு போயிருச்சு. இந்த சாட்சிக்காக தான் கேட்டேன். 4-5 பேர் பார்த்துட்டீங்களா? இந்த ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம், இருக்கு. இன்னைக்கும் OTTல இருக்கு, காட்ஸில்லா -1. நான் அந்த படத்தை 6:15 மணிக்கு பார்க்க தொடங்கினேங்க. ராத்திரி 8:45 அப்படி முடியுது அந்த படம். நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆக முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு சொல்லை நான் அங்கிருந்து எடுக்கிறேன். அதை நான் கடத்திட்டு போறேன். எனக்கு தெரியாத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ, வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் அந்த புரிதலை என் சொற்களின் மூலமாக இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இதை சொல்றேன். சரியா? படம் பார்க்கிறேன், எனக்கு துக்கமா இருக்குங்க அந்த படம். என்னன்னு தெரியல, பார்த்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஈரல் கொலை வந்து இங்க அடைச்சிட்டு ஒரு துக்கிச்சு இருக்கிறேன். அந்த படம் முழுக்க எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. அது ஒரு ஜப்பானிய படம், ஆஸ்கர் விருது பெற்ற படம். நான் ஹிந்தியில பார்த்த அந்த படத்தை, அது ஜப்பானிய மொழியில இருக்கு. அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ ஒரு 25 வயசு பையன்.
அவன் சைலண்டா இருக்கிறாங்க. ஆனா சைலண்டா இருக்கிறது சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஆடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமா இருக்கிறான். ஜாப்பனீஸினுடைய நடிப்புல இது ஒரு ஜானர், ஜாப்பனீஸினுடைய ஒரு ஜானர். அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஹைக்கூ கவிதைகள்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க ஹைக்கூ கவிதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த மனம் இல்லை என்றால், அந்த லக்ஸுரி மனம் இல்லை என்றால் அந்த கவிதைகளை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு விதமான மிக ஆழமான ஒரு ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அந்த கவிதைகள் புரியாது நமக்கு. ரொம்ப ஆழமான இளைப்பாறுதலோட நான் அதை பார்க்கிறேன். மனசு ஆழமான இளைப்பாறுதல் இருக்கு, ஆனா துக்கமா இருக்கு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஒரு பெருசா இல்ல, நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன். கடல்ல இருந்து ஒரு பிராணி வருதுங்க, காட்ஸில்லா. அது வந்து பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு. அது எல்லாரையும் அழிக்குது. நாட்டுப்பற்று இல்லாமல், நாட்டின் மீது அக்கறை இல்லாமல், போரிலே தோற்ற வீரனாக இருக்கிறான் அவன். தான் செய்த பிழைக்காக தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ. அவன் வந்து ஒரு பிளேன் ஓட்டுறவன். அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க. அழிக்கிறாங்க, பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க. ஆனா அதனுடைய வால்ல மறுபடியும் ரேடியேஷன் வந்து அது மறுபடியும் வந்துருது, எழுந்து வந்துருது. அவன் என்ன பண்றான், கடைசியா அந்த காட்ஸில்லா வாய் அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு வந்து அதனுடைய வாயில அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பாராசூட்ல கீழே இறங்கிறான். அவனுடைய லவ்வர் வந்து அந்த காட்ஸில்லாவுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாம போயிருப்பான். அவன் அந்த காட்ஸில்லாவை சாவடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவான். வீட்டுல இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனா அவனுடைய லவர் அங்க இருப்பான். படம் முடியுதுங்க. போறதுலங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காட்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டாட்டூ வச்சு முடிச்சுட்டான் படத்தை. நான் விக்கிச்சு போய் எப்படியே நிக்கிறேன். எப்படிதான் தெரிஞ்சுதான் என் பையனை கதவை தட்டுறான். அம்மா படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சின்ன வயசுல நான் சொன்னேன், டேய் கதவை மூடும்போது இடிக்காம மூடுடா, போகும்போது கரெக்டா மூடிட்டு போடா, பிசிக்ஸ் கரெக்டா படிச்சேன்னு வச்சுக்கோயேன் இப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொல்வேன் நான். அவன் அதை வச்சே எனக்கு கிண்டல் பண்ணுவான். ஏறனா இறங்கனா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா பிசிக்ஸ் தெரியலன்னு சொல்வல. இப்போ சொல்லு, காட்ஸில்லா யாரு? அவன் கேக்குறாங்க கேள்வி. என்னடா கேக்குறேன்னு, காட்ஸில்லா யாருமா? அவனை பாருங்களேன், டீச்சர் நானு, கேள்வி கேட்டு பழக்கம் எனக்கு. பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பதில் சொல்வதல்ல கேள்வி ஞானம், கல்வி ஞானம். கேள்வி கேட்பதுதான் கல்வி ஞானம். பாருங்க, ஆப்பிள் விழுந்துச்சுங்க. எல்லாரும் பார்த்தாங்க ஆப்பிள் விழுந்துச்சு. ஒருத்த மட்டும் கேட்டான்ல ஏன் விழுந்துச்சுன்னு. அவன் தானே கிராவிட்டி லாவை கண்டுபிடிச்சான். ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன்ல. இதுக்கு தான் பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு, லேட்டரல் திங்கிங்னு பேரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, லேர்னிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல திங்கிங் ப்ராசஸ்க்கே டைம் இல்லைங்க. குழந்தை சொல்லி கொடுக்கறத உள்வாங்கி எழுதுறதுக்கே அதுக்கு பாடு போயிடுது. கூலி ஆட்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்ஐ போயிடுச்சு, ரியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. நான் கேட்கவே இல்லை, மெட்டா ஐயா என்னோட போன்ல வந்து உட்காந்துட்டு, என் பர்மிஷனே இல்ல, உள்ள உட்காந்துக்கிட்டு. அவன் கேட்கிறான் காட்ஸில்லா யாருமான்னு கேட்டானா, எனக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் அந்த ஸ்டூல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேட்கிறான், அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரு பிக்ஷன்மா. சரிப்பா, எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எங்க இருந்து வந்தது தெரியுமா? யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது. குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு ஃபிக்ஷன். அதான் காட்ஸில்லா. என்ன ஃபிக்ஷன் தெரியுமா? நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும். ஒரு சின்ன பல்லி லெசர்ட், அது மேல அந்த ரேடியேஷன் விழுது. எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பல்லி காட்ஸில்லாவாக உருவெடுத்து விட்டது. இதுதான் கதை. இந்த -1 என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அம்மா காட்ஸில்லா வேற யாரும் இல்லம்மா. யாரா நான் சொல்லிடுவானோன்னு பயந்தேன். யாரா? காட்ஸில்லா ஜப்பான்மா. ஜப்பான் தாமா காட்ஸில்லா. அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா. அதனால தான் ஆஸ்கர்ல போய் அந்த படத்தை சப்மிட் பண்ணுச்சு. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ என்ன நாகசாகில யுரேஷிமால ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் நான் காட்ஸில்லாவா உயர்ந்து வருவேண்டா. நான் தொட்டதெல்லாம் காட்ஸில்லாவா மாறும்டான்னு இந்த உலகத்துக்கு சொன்னாமா. சொல்தானே இந்த முறை அது உண்மையாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை. நான் தாய்நாடு பற்று கொண்டவள் தான்.
ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். ஜப்பான் வந்துருச்சு. இந்தியா 71. 71வது இடத்தில் இருக்கிறோம் நாம். இந்த உலகம் மறுபடியும் பார்த்து விடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட்ஸில்லாவாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், அழிவு வந்தாலும், விபத்து வந்தாலும் கீழே விழுந்துராத. அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஸில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன், என் மகன், என்னிடத்தில் சொல்கிறான்.